Hi everyone, Assalamu alaikum. எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறது மிச்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கோல்ட் இருக்கிற ஸோ வாய்ஸ் வந்து கரகரன்னு தான் நிற்கும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தம்ப்நெயில பார்த்தோன்னே கெஸ் பண்ணிக்கும் நான் என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஹோம் டூர் தான் நான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். டோரை ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு வந்தாலே இப்படி ரெண்டாக வந்து போகும். ஒன்று வந்து மேலே போகிறது, மற்ற வந்து கீழே இருக்கிறது. ஷூ ரேக் வச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து சைடில் வந்து கொஞ்சம் டாய்ஸ் வச்சுக்கிறேன். அதை டாய்ஸ் வந்து எவ்ரி வீக்கும் மாறும். ஒரே டாய்ஸ் வந்து அவடக்கு நிற்காது. கிச்சன் வந்து முன்னுக்கே தான் நிற்கிறேன். நாங்கள் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் டோரே வந்து கிச்சன் தான் நிற்கிறேன். இதேண்டா நீங்கள் வந்து எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்திக்குமே. நான் நார்மலி எவ்ரி வீடியோஸில் வந்து கிச்சனை காட்டிப்படுறேன். கவுண்டர் டாப்பை தானே எப்போவுமே கண்டுபடுறேன். இது வந்து மேலே இருக்கிறது ப்ளூ கலர் பாக்ஸில் வந்து என் பேபியோட செயின்ட் பாக்ஸ். அது சைடில் வந்து அவட டாய்ஸ் ஒன்று வச்சுக்கிறேன். நான் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நார்மலி இதை கவுண்டர் டாப்பில் நான் உட்கார வச்சு எனக்கு கொடுத்துப்படுறேன். அந்த டைமுக்கு வந்து அவள் விளையாடுறது கொஞ்சம். இல்லாட்டி வந்து கிச்சனில் சில டைம் குக் பண்ணக்கிட்ட வந்து நான் வச்சு கொண்டிருக்கிறதானே அந்த டைமுக்கு வந்து தான் நான் இதெல்லாம் கொடுத்துப்படுறேன். சும்மா டைமு நான் கொடுக்குறல. கிச்சன் விண்டோ வைக்கிறதானே விண்டோக்கு முன்னுக்கு தான் வந்து எங்களோட பார்க்கிங்கும் வைக்கிறேன். ஸோ வந்து நான் இன்னும் குக் பண்ணக்கிட்ட வெளியில் இருக்கிற ஆக்களுக்கும் நான் உள்ளே குக் பண்ணுற விளங்கும். அதே மாதிரி எனக்கும் யார் வர போகிற எல்லாமே விளங்கும். ஸோ அதை ஒரு ப்ளஸ் ஒன்று வச்சுக்கொள்ளையிலும் பெரிய மைனஸ் ஒன்று வச்சுக்கொள்ளையிலும். கிச்சன்லேயே வந்து தான் வாஷிங் மிஷினும் வச்சுக்கிறேன். இங்கே அப்படி தான் தருவாங்க. நார்மலி கிச்சனில் தான் வாஷிங் மிஷின் வச்சிடமிக்கும். அப்படியே வந்தால் அதை டோருக்கு ஒன்று மாட்டி வச்சுக்கிறாங்க. வந்து டாய்லெட் கெஸ்ட் டாய்லெட்டாங்க நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற. டோ எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் நிற்கும் இங்கே. அதனால் கொஞ்சம் வாரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணட்டும்னு சொல்லி நான் வந்து டோரில் அப்படி ஒன்று மாட்டி வச்சுக்கிறேன். இதுதான் லிவிங் ரூம். எங்களோட லிவிங் ரூமில் வந்து நீங்கள் ஒன்றுமே பார்க்க மாட்டீங்க. டிவிக்கும் சோஃபைக்கும் அவ்வளோதான். மற்றபடி வந்து எல்லாமே டாய்ஸ் தான் நிற்கும். அது வந்து காஃபி டேபிள் சரியாக பார்த்தா நடுவில் வந்து கீழே ஒரு காப்பட் ஒன்று வந்து அப்படி தான் நிற்கணும். ஆனால் அப்படி ஒன்றுமே வச்சில்லை. நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டொட்லர் ஃப்ரெண்ட்லி ஹோமாக தான் நிற்கும் எங்கள் வீடு. அது கீழே போட்டிக்கிற அந்த ஏபிசிடி மெட்டிக்கிறதானே மிச்சம் யூஸ்ஃபுல்லானது. எப்போ பாரு என் பேபி மேலே சோஃபாலேருந்து பாஞ்சி அவள் புழுகிற கீழே. ஸோ தலைப்படுற அப்படி டைமுக்கு வந்து அது நல்லாவே சேஃபாக இருக்கிற. இதை டாய்ஸ் தான் நான் சொன்னேன். அட்லீஸ்ட் வீக்குக்கு ஒருக்கா இல்லாட்டி 2 முறையான வந்து டாய்ஸ் சீக்கிரம் எல்லாம் மாற்றி வச்சுறேன். அது முன்னுக்கு நான் 3 டாய்ஸ் காட்டின தானே அதுவும் அப்படித்தான். அது வீக்குக்கு ஒருக்கா மாறிக்கொண்டே இருக்கும். சம்டைம் இங்கிறது அங்கே போகும், அங்கிறது இங்கே வரும், அப்படித்தான் நிற்கும். லிவிங் ரூமோட வந்து பார்த்தா வந்து டோரால் வந்து பார்க்குற வியூ தான் இது. பின்னிக்கு தான் கார்டன் நிற்கிறேங்கட. கார்டனை நான் கொஞ்சம் காட்டுறேன். கார்டனில் வந்து கொஞ்சம் நாட்டி வச்சுக்கிறேன் நான். ஸ்ப்ரிங் அனியன் மற்ற வந்து க்ரீன் சில்லி ஃபேமிலி ஒன்று தான் நான் அதில் போட்டேன். சீட் போட்டேன். என்னன்னு ஒழுங்கு ஆஃபம் இல்லை பெருசாக என்ன தான் இப்போ பார்க்கணும். அதோட வந்து கொரியண்டர் நாட்டிக்கிறேன். கொரியண்டர் மட்டுமேயோ தெரிய சரி வாரதே இல்லை. ஸோ எல்லாமே இருக்கும். ஒரு 6 மந்த்துக்கு தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் ஆகிட்ட மறுபடியும் எல்லாமே சாக தொடங்கும். அப்படிதான் இங்கே இருக்கும். மறுபடியும் வந்து ஏப்ரல் ஆகிட்ட கொஞ்சம் எல்லாம் வளர தொடங்கும். இப்போ நான் காட்டினதானே படியோட அப்படியே மேலே வந்தால் மேலேயும் இப்படித்தான் எல்லா டோரும் ஒரே மாதிரி தான் நிற்கும். 2 பெட்ரூம் தான் எங்கள் வீட்டில் இருக்கிற. அப்படியே பார்த்தா இதுவும் வந்து பாத்ரூமுக்கும் அதே மாதிரி ஒன்று நான் மாட்டி வச்சுக்கிற பாத்ரூம் டோலையும் என்னை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கட்டும் அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இல்லாட்டி வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குங்காட்டி உள்ளுக்கு என்ன இருக்கிறது தெரியும். அதனால தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கணும்னு சொல்லி பாத்ரூமுக்கும் கீழே இருக்கிற டாய்லெட்டுக்கும் அப்படி மாட்டி வச்சுக்கிறேன் நான். அதோட வந்து இது வந்து ஸ்டோர் ரூம். நான் வந்து ட்ரையரை வச்சுக்கிறேன்.
அதோட வந்து இது ஒரு ரூம். இது வந்து சிங்கிள் பெட்ரூம். இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற வந்து கெஸ்ட் ரூமாக தான் இப்போக்கு யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். சில வீட்டில் இருக்குந்தானே ஒரு என்ன மானம் உண்டு, ஏன் வாங்கினாக்களுக்கும் தெரியா, ஏன் இருக்கிறண்டு அந்த ஜீவனுக்கும் தெரியா, அப்படி ஒரு ஜீவன் தான் இந்த சூயிங் மிஷின் வாங்கி மிச்சங்காலம் இன்னமுமே வந்து நான் நூல் போடுறத நான் அதில் பழகி கொண்டிருக்கிறேன். தெரிய நான் எல்லா சைடாலுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, இன்னுமே அந்த மிஷின் ஒர்க் ஆகல. ஒருவேளை அந்த மிஷின் ப்ராப்ளமோ இல்லாட்டி எனக்கு தைக்க தெரியவோ தெரியா, இன்னமும் நான் வந்து ட்ரை பண்ணி கொண்டு தான் நிற்கிறது. அதோட வந்து இதுதான் எங்களோட ரூம். என்னமானும் வந்து அவக்கு சேஃப் இல்லாத ஒன்றுமே வச்சு இல்லை நாங்கள் இதுலண்டா. டாய்ஸ் ஒன்று நான் பெருசாக வந்து மேலே வச்சில்லை, புக்ஸ் அப்படி தான் வச்சுக்கிறேன். அந்த புக்ஸ் வந்து எவ்ரி டைமும் வந்து வீக்குக்கு ஒருக்குவான நான் லைப்ரரி கூட்டி கொண்டு போகிறேன். லைப்ரரியால் எடுத்துக்கிட்டு வர புக்ஸ் தான், நான் பெருசாக புக்ஸ் ஒன்று வாங்குற அளவுக்கு. லைப்ரரியால் வந்து கிட்டத்தட்ட 5 to 6 புக்ஸ் வந்து ஒரே டைம் வந்து எடுக்கலும், அப்படி எடுத்துக்கொண்டு வரது தான். வீக்குக்கு ஒருக்க மாதிரி போய்த்து எடுத்துக்கொண்டு வரேன். பெருசாக ஹைட்லெல்லாம் வச்சிடலாமல் அவக்கு எடுக்கிற ஹைட்லேயே தான் நான் வச்சுக்கிறேன். இது வந்து சம்மர்னால நான் வந்து இதை ஹீட்டருக்கு மேலே வச்சுக்கிறேன். அப்படி இல்லாட்டி வந்து வைக்கிறலேன்னா வந்து வின்டரில் வந்து நாங்கள் எப்படியுமே ஹீட்டர் போடுவோந்தோன்னே. ஸோ நான் வந்து வின்டரில் வந்து புக்ஸை வந்து அதுக்கு மேலே வச்சிடல. இப்படி பெட்டுக்கு சைடில் மற்ற புக்ஸ் எல்லாமே வைக்கிறேன். இதுதான் எங்களோட ஹோம் டூர் ஃபுல்லாகவே நான் காட்டியாச்சு. இது நான் வந்து ஒரு 3 டேஸுக்கு முதல் எடுத்த வீடியோ தான் இது. என் ஹஸ்பண்டை கொலியாண்டுக்கு எப்பயோ ப்ரொமிஸ் பண்ணினேன், ஒரு கறி ஒன்று செஞ்சு தர அப்படின்னு சொல்லி. எப்போவுமே வந்து நாளைக்கு செய்வோம் அப்படி தான் லேட் ஆகிக்கொண்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணி செஞ்சு கொடுப்போம், இல்லாட்டி செஞ்சு கொடுத்தே படாதுன்னு சொல்லி தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் வந்து பட்டர் சிக்கன் மாதிரி தான் செய்ய பார்க்குறேன். அதுக்கு வந்து பட்டர் சிக்கனோட வந்து நான் தான் நல்லா இருக்கும் தானே, அதனால தான் வந்து நான் நானுக்கான மாதான் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். அதுக்கு வந்து 2 கப் மாதிரி ஓம் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஒரு பவுல் ஒன்றில் எடுத்துட்டு அதுக்கு வந்து ஈஸ்ட் வந்து 1.5 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிறேன். அதோட சுகர் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பபிள்ஸ் வரங்காட்டி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யோகட் டிக்கிறதானே அதே தண்ணிக்கு வந்து யோகட் தான் சேர்க்குறேன். யோகட் வந்து 1/2 கப் மாதிரி சேர்த்திக்கிறேன். யோகட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளேன் ஃப்ளை ஆகிக்கிறதானே அதைத்தான் நான் வந்து ஒரு 750 கிராம் மாதிரி சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்க போக்குள்ளே வந்து ஆயில் சேர்க்குறேன். ஆயில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அதை டோ எப்படி இருக்கணும்டா கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி நல்லா இப்படி இழுத்து இருக்கிறதானே நீங்கள் நல்லா இழுத்து தான் டோவை வந்து ரெடி பண்ணணும். நல்லா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பவுலில் வந்து போட்டு ஒரு 1/2 hour வச்சணும். கம்ப்ளீட்டாக வந்து அது டபுள் சைஸாக வச்சப்படாது, 1/2 hour தான் வச்சுறேன். டிபெண்ட்ஸ் ஆன் த வெதர். கொஞ்சம் வந்து நல்லா வந்து போமா கிச்சன் வந்து நல்லா போமா அப்படின்னுண்டா கொஞ்சம் வந்து டபுள் சைஸ் ஆகிற மாதிரி தான் நிற்கும். அது கொஞ்சம் குண்டாகி தான் வரும் டோ. நான் வந்து சிக்கன் தான் எடுத்துக்கிறேன். நான் செஞ்சு கொடுக்க பார்க்குற கறி வந்து சிக்கன் கறி ஒரு மாதிரி தான் செய்கிறேன். அதுக்கு வந்து சிக்கன் வந்து நான் வந்து ஒரு 600 கிராம் மாதிரிக்கு மேலே சிக்கன் எடுத்துக்கிறது. சிக்கனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதே மாதிரி வந்து சில்லி பவுடர் இருக்கிறதானே சில்லி பவுடர் வந்து 1.5 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன் நான். அதே மாதிரி வந்து டர்மரிக் பவுடர் இருக்கிறதானே டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், கியூமின் பவுடர் இருக்கிறதானே 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். அதோட வந்து பெப்பர் பவுடர் இருக்கிறதானே அது 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டு அதுக்கு வந்து யோகட்டும் நான் சேர்க்குறேன். யோகட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு சால்ட் இருக்கிறதானே சால்ட்டும் சேர்த்துட்டு அதே மாதிரி வந்து லைம் ஜூஸ் இருக்கிறதானே 1/2 லைம் ஜூஸ் மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிருறேன் நான். இது வந்து ஓவர் நைட் வந்து வச்சா நல்லாவே நல்லா இருக்கும்.
மீன்வெல் வந்து 1/2 hour ஆகியாச்சு. டோ வந்து இப்படி தான் வந்து கொஞ்சம் குண்டாகி வந்து இந்த இப்போ அதை டோ எடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போல் மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் தான் டபுள் சைஸாக வச்சோணும். இப்போ நாங்கள் வந்து சம்டைம் வந்து ஃபிஷ் பன்னு செய்வோம் தானே, அதுக்கு செய்கிற மாதிரி தான். க்ளோத் அண்டால மூடி வச்சா சரி. அதை வந்து ஒரு அப் டு 2 hours மாதிரி வச்சோணும். எண்ணெய் வந்து நல்லா டபுள் சைஸ் ஆகி வரணும். அதங்கள டபுள் சைஸ் ஆகும் வரங்காட்டி நான் இங்கே சிக்கன் கறியை தான் ரெடியாக்க பார்க்குறதுக்கு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். மெரினேட் பண்ண சிக்கன் நிற்கிறதானே அதைத்தான் நல்லா சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரை பண்ணின மாதிரி வரட்டும்ண்டு. சிக்கனை வந்து நல்லாவே அது வந்து ஃப்ரை ஆக தேவையில்லை. இப்படி கலர் சேஞ்ச் பண்ணி வரும் தானே, அதை வெளியில் எடுத்தால் சரி. இன் பிட்வீன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ அதே ஆயிலுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அனியன் நிற்கிறத வந்து 2 மாதிரி எடுத்துக்கிறேன், டொமேட்டோ 1 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து கெஷ்யூ நட் சேர்க்கிறதானே 1/4 கப் மாதிரி நான் என்ன செஞ்சேன்டா ஹாட் வாட்டரில் வந்து நான் வந்து சோக் பண்ணி வச்சேன். அதையும் அதில் சேர்த்துட்டு அதோட வந்து டொமேட்டோ பியூரியும் தான் நல்ல அதுவும் சேர்த்திக்கிறேன். சில்லி பவுடர் சேர்த்திக்கிறேன். அதே மாதிரி வந்து டர்மரிக் பவுடர் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு சால்ட்டும் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து வதக்கின மாதிரி எடுத்தால் சரி. நல்லா வந்து ஆறுனத்துக்கு பிறகு வந்து கிரைண்டர் பண்ணி எடுத்தா சரி. இப்போ அதே பேனிக்கீரை தானே நாங்கள் அதை சிக்கன் ஃப்ரை பண்ணின பேனிக்கிற தானே அதுக்கே தான் நான் வந்து அதை வதக்கி எடுத்துட்டு அது நல்லா ஆறுனத்துக்கு பிறகு வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்தேன். தண்ணி ஒன்றும் வந்து சேர்க்க தேவையில்லை, ஏன்டா வந்து ஆல்ரெடி வதக்கி தானே இரு. ஏன்டா கருப்பாக இருக்கிற வந்து சிக்கன் இதாகினத்தால் உங்களுக்கு வேணும்டா நான்ஸ்டிக் பேன் ஒன்று ட்ரை பண்ணலும் அதில் அப்படி ஒன்றும் வராது. அது நல்லா அந்த அந்த நாங்கள் வேறையாக செஞ்சு வச்ச பேஸ்ட் இருக்கிறதானே அதை நாங்கள் நல்லா சேர்த்துட்டு அதில் வந்து தண்ணியும் வந்து அந்த கிரைண்டரை வாஷ் பண்ணி நான் சேர்த்தேன். அதை தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து பட்டர் ஒண்டிக்கிறதானே ஒரு 1/2 டேபிள் மாதிரி நான் பட்டர் தான் சேர்த்திக்கிறதுக்கு மேலே கொதிச்சும் தானே. கொதிச்ச போக்கோலை வந்து வேறையாகவே ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கன் தானே அதை சிக்கன் அதுக்கு மேலே சேர்த்தா சரி, அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுக்கு வேண்டாம் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் சேர்க்கலும் நல்லா இருக்கும். நான் வந்து என்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நான் செஞ்சேன். இப்போ அதை மூடி வச்சா சரி, ஏண்டா அது வந்து தொக்கொண்டு கொதிச்சு உங்களுக்கு பார்த்தா விளங்கும் என் ஓரமெல்லாம் தெரிச்சிக்கிறது. மேலால் வந்து நான் கொஞ்சம் வந்து கொரியண்டர் சேர்த்திக்கிறேன், சொப் பண்ணி சேர்த்திக்கிறேன். ஆப்ஷனல் தான், நான் கொஞ்சம் அழகுக்காக சேர்த்தேன். அவ்வளோதான், சிக்கன் கறி ரெடி. நான் எப்படி அரைச்சேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பேஸ்ட்டாக அரைச்சாமல் கொஞ்சம் வந்து குறைண்டிக்கிற மாதிரி அரைச்சேன். அப்போ தின்ன பொக்கலை வந்து கடிபடக்கிட்ட நல்லா இருக்குன்றதுக்காக உங்களுக்கு வேணுண்டா கம்ப்ளீட் பேஸ்ட் மாதிரி அரைக்கலும். மீன் வயல் வந்து 4க்கு மேலே பூசுறதுக்கு வந்து நான் பட்டர் இருக்கிறதானே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு வந்து கார்லிக்கை வந்து ஒரு 5 to 6 கார்லிக் க்ளோவ் மாதிரி நல்லா சொப் பண்ணி போட்டுட்டு அதோட வந்து கொரியண்டர் இருக்கிறதானே நான் அதான் சேர்த்திக்கிறேன். கொரியண்டரை சொப் பண்ணி சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு கொரியண்டர் பையில பாஸ்லியும் சேர்க்கலும். நான் வந்து இப்படி தான் நார்மலி வந்து அந்த நான் செய்கிறேன். பேன் இருக்கிறதானே பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மீடியம் ஹீட்டில் என்ன செய்கிறேன்னா மற்ற பக்கம் திருப்பி வச்சுறேன். நான் வந்து செய்கிற பேனுக்கு மற்ற பக்கத்துலாம் செய்கிறேன். அதை போல் மாதிரி நாங்கள் பிடிச்சி டபுள் சைஸாக வச்சதானே அதுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா கைக்கு நல்லா கீயை பூசிக்கொள்ளணும்.
கீயை பூசிட்டு எங்களுக்கு வந்து ரோலர் தேவையில்லை, சும்மா கையால் தட்டினாலே நல்லா நீட்டமாக வரும். அதுக்கப்புறம் வந்து 2 கையிலையும் மாற்றி மாற்றி செஞ்சால் அந்த ஷேப்புக்கு வரும். ஷேப்புக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேன் ஹீட் ஆகி தடைக்கிற அதுக்கு மேலே போட்டால் சரி. நான் வந்து ஹீட்டை வந்து மீடியமில் தான் வச்சுக்கிறேன். ஸோ வந்து குயிக்காக வந்து அது அப்படி வேகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நல்லா வரும், சரி சாஃப்டாக வரும். நான் நினைக்கிறதானே பேன்லேருந்து இறக்கின உடனே என்ன செய்யணும்னா நாங்கள் வேறையாகவே பட்டர் எல்லாம் மெல்ட் பண்ணி வச்சுக்கிறதானே அதை வந்து மேலால் பூசணும். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட வந்து பட்டர் மட்டும் என்ன பூசலும், அப்படி இல்லாட்டி வந்து கீ இருக்கிறதானே கீயும் மேலால் பூசலும், அதுவும் நல்லா தான் நிற்கிறேன். உங்களுக்கு பார்த்தா விளங்கும் அது எவ்வளோ சாஃப்டாக இரண்டு. அது நல்லாவே சாஃப்டாக வந்து ஏண்டா வந்து அதை ரெடி பண்ணின டோம் அது பாரு தான் ரெடி பண்ணேன், கொஞ்சம் டைம் எடுத்து அப்படி தான் ரெடி பண்ணினேன். அதே மாதிரி வந்து நான் டைம் கொடுத்தேன், அப் டு 2 hours மாதிரி நான் கொடுத்தேன் டபுள் சைஸ் ஆகிறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து அதை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். லேட் ஆகினாலும் அந்த சாஃப்ட்னஸ் போகாது. கட்டாயம் வந்து நாங்கள் மூடி வச்சோணும், சும்மா வந்து திறந்து வச்சப்படாது. ஒரு இப்படி க்ளோத் ஒண்டிக்கிறதானே அதில் வந்து கட்டாயம் வந்து மூடி வச்சோணும். இதுதான் சிக்கன் கறி. அதே அந்த டே வந்து என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஏர்லியாக வெதரும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதால வந்து நான் டின்னர் அப்படியே வந்து பேக் பண்ணி கொண்டு எங்கள் டூட்டிக்கிட்டே ஒரு பார்க் நிற்கிறேன். அதை பார்க்குக்கு தான் போனேன். 5 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் நிற்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ தான் வீடியோ. ஹோப்ஃபுல்லி உங்களோட டைமுக்கு வெறுத்த இருந்துக்குன்னு நினச்சிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது பாருங்காட்டியும் டேக் கேர், பாய்.